அது என்னன்னா ஒருத்தவங்க வளர்ந்து வர்றது அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தப்பா பேசி அப்பதுலேருந்தே தப்பா அவருக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெளியே அதை காமிச்சிக்க மாட்டாரு. வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அவர் கெட்ட விஷயங்களே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவருக்கு ஏட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. எது பண்ணாலும் தூக்கி கேஸில் வச்சிருக்காங்க. இதுவே நார்மல் ஆள் யாருன்னா வீலிங் அடிச்சு கீழே வந்தாங்கன்னா அவரை யாரும் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. இதுவே அவர் மேலே அவரே போர்ட்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும். இப்போ வீலிங் அடிச்சு கீழே வந்ததுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ நான் போய் விழுந்தானா அதுமாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் மேலே ஏன் தானு தெரியல, எல்லாரும் அவரே போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பரிதாபங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் பிடிக்கும் ப்ரோ. எல்லாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஏன்னா இருந்தால் கொஞ்சம் தெளிவாக புரியும். ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ப்ரொஃபஸர் அது மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்டு. அவங்க எவ்வளோ தான் உழைச்சாலும் கட்சியில் அவங்களுக்கு பலன் கட்சிச்சு. அதுமாரி தான் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். மதன் கௌரி அவரோட வீடியோஸ்லாம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், டெய்லி பார்ப்போம். அப்புறம் விஜய் சித்து கூட அவர் நல்ல ஒரு புது கண்டென்ட்டாக போட்டுனே இருக்காரு. அதனால் டெய்லியை ஃபாலோ அப் பண்ணுறோம். அவர் டிப்ரெஷனில் இருந்தனா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அவர் பார்த்து அப்டேட்டடாக லேட்டஸ்ட் பார்த்துனே தான் இருக்கிறோம். வரது எல்லாமே நல்லா ஹோம் குக்கிங் பண்ணுவாங்க ப்ரோ, அது நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக கொல்கட்டா விளாக்ஸ் பண்ணிருக்காங்க, அது நல்லா இருக்கு. சீரியஸாக போயின்னு இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. நான் மாபூப் பேசுகிறேன் ப்ரோ. அவர் எல்லாமே ஓப்பனாக பேசுவார் ப்ரோ. அதுவும் இல்லாமல் என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெளியே அதை காமிச்சிக்க மாட்டார். எந்த இடத்துக்கு போனால் அவர் ட்ரெஸ் நீட்னஸ்லேருந்து அவர் லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட இருந்து. நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிறதே கண்டென்ட் மாதிரி எடுத்து கிரியேட் பண்ணி போட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோட போகிறது தான் நம்மளுக்குலாம் அது வந்து நம்மளுக்கு யோசிக்க தோணல. பட் அவருக்கு ஒரு ஸ்டெப் மேலே நம்மளுக்கு மேலே இருந்து அவர் யோசிக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா அவர்கிட்ட. எனக்கு ரொம்ப மற்றபடி அவர்கிட்ட எல்லாம் இருக்கு, காசு பணம் இருக்கு. பட் அதுலேயுமே எதுவும் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருந்தா போனால் நம்மளும் ஒரே சமான ரியல் லைஃப்ல இருந்து எடுத்து போறாரு, கண்டென்ட் நல்லா கிரியேட் பண்ணி போறாரு. அதனால ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து மதன் கௌரி சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் வந்து யூடியூப் அவ்வளோ பார்க்க மாட்டேன், யூடியூப் சேனலில் பார்க்க மாட்டேன். சும்மா வெளியே போயிட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் மதன் கௌரியோடைய யூடியூப்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பேன். சில விஷயம் வந்து கேதர் பண்ணிட்டு டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சந்தேகம் இருந்துச்சு, நான் அவ்வளோ நியூஸ் பார்க்கலட்டுனா அதை மதன் கௌரி போட்டேன்னா அன்றைக்கி என்ன அப்டேட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மிச்சபடி வேற யாரும் பெருசாக தெரியல. நான் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு யூடியூபர் இல்லை, அவன் ஒரு பாட்காஸ்டர். அவன் பேர் வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன். ஸோ அவன் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கான், யூஎஸில். ஒரு பெரிய நியூரோ சயின்டிஸ்ட் அவன் தான். நான் வந்து அவன் வந்து எப்பவுமே பாட்காஸ்ட்ல டாப் 10ல் இருப்பான். ஸோ அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் வெல்னஸ் யூடியூபர். சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா டான் ஜெயர் சொல்லுவேன். டான் ஜெயர்னு பிடிக்கும்னா அவர் வந்துட்டு அவரோட ஃபுட் எல்லாமே ரியாலிட்டியாக சொல்லுவார். கேஷுவலாக இருக்கும். அவரோட ஒப்பீனியனை ஆனஸ்ட்டாக என்னவோ அதை கரெக்டாக சொல்லிடுவார். அவரோட வீடியோஸ் வந்து அவங்க ஃபேமிலியோட போடும்போது அவங்க சைல்டு அவங்களாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட ஹாப்பினஸ் இருந்தாலும் அவங்க என்னதான் வந்துட்டு ஐடி செக்டரில் இருந்தாலுமே தன்னோட பேசுன்றதுல விட்டு கொடுக்காம கரெக்டா பார்த்துட்டு ஒவ்வொரு இதுலயும் ஆனஸ்டா போயிட்டு ரிவ்யூ கொடுக்குறாரு. அதனோட யூடியூபர்ஸ் இதனோட ரிவ்யூவர்ஸ்க்குலாம் கரெக்டா கொடுத்து இதனோட வியூவர்ஸ்க்கு கரெக்டான ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியன் கொடுக்கறதுனால டான் ஜெயர் பிடிக்கும். சிம்பிளி டைம் பாஸ். பிகாஸ் அவங்களோட கான்செப்ட் இப்போ எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா ரியாலிட்டியை பத்தி எடுக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையில எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களோட ஏற்றுத்தாழ்வு, ஸோ எல்லாமே வந்து அவங்க ரியாலிட்டியாவே அவங்க பண்றாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க நடிக்கிறதே எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். அதனால அவங்களது நான் பார்ப்பேன். எனக்கு அதில் பிடிச்சிருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அவரோட எப்பவுமே கூட சுற்றுற சப்போர்ட் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி என் லைஃப்லேயும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு அவர்கிட்ட தான் லேண்ட் பண்ணிக்கிறதுனா நான் எல்லாமே பண்ணிக்கும் ப்ரோ. அவர்கிட்ட இருந்து அவரை மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் ப்ரோ. எது பண்ணாலுமே முடியாதுன்னு சொல்லிக்க மாட்டேங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கும். அவரை மாதிரி தான் நான் ஓப்பன் கேரக்டர். எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நமக்கு இப்போ நெகட்டிவாக நடந்தாலும் அதை பாசிட்டிவ் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு ஏன் அவன் ரொம்ப பிடிக்கும்னா, எல்லாரும் வந்து சரி நீ வந்து எனக்கு தூக்கம் வரலன்னா நீ வந்து ஒரு ஸ்லீப் ஸ்பெஷல் போகணும். ஆனால் அவனுக்கு வந்து நியூரோ சயின்டிஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அதுவும் வந்து எப்படி சொல்றது, ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் கூடலாம் பேசுவான். அந்த ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஹேபிட்ஸ் வச்சுன்னா எப்படி ஸ்லீப் நல்லா வரும். காத்தால வந்து நீ வந்து சன்லைட் கிட்ட பார்த்தேன்னா அந்த சர்க்கேடியன் ரிதம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹவர்ல அந்த சன்லைட் பார்த்தேன்னா அந்த மைண்ட் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகும். இப்போதான் வேக் அப் பண்ணணும். அதெல்லாம் அந்த அட்வைஸ்லாம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கான். ஸோ எல்லாரும் அந்த பாட்காஸ்ட் யூடியூப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த அட்வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்லீப் பற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து எப்படி சொல்றது, அடிக்ஷன் பற்றி கற்றுந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அந்த டோபமைன் சிஸ்டம் வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் பிரெயினில். ஸோ எப்படி அந்த அடிக்ஷன்லாம் வரும், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசிட்டு எப்படி அந்த அடிக்ஷன்லாம் வரும்னு பேசுவான். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் டூல்ஸ்லாம் கொடுப்பான். ஸோ அது வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் வச்சு எனக்கு வந்து கம்மியாயிடுச்சு.
அது என்னன்னா ஒருத்தவங்க வளர்ந்து வர்றது அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ப்ரெஸ்காரங்க தான் அவங்கள போய் தப்பாக பேசி அப்போதுலேருந்தே தப்பாக அவருக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவரை எது பண்ணாலும் கெட்ட ஆளாவே பார்க்குறாங்க. அவரை பிடிச்சதுன்னா எல்லாமே அவர் நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் இப்போ வந்து அவர் பைக்கெல்லாம் விட்டு எல்லாருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுற மைண்டில் வந்திருக்காரு. அதனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. அவர்கிட்ட இருந்து விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. சேஃப்டியாக ஓட்டுவார் அவர். பைக் ஸ்டண்டிங்கில் எது பண்ணாலும் சேஃப்டியாக ஓட்டுவார். மற்றவங்களுக்கும் சேஃப்டி சொல்லி தருவார். ஃபர்ஸ்ட்டு எடுத்தீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டி ஜாக்கெட்டோட போங்க அப்படின்னுவார். அதனால எல்லாரும் வந்து அதை தான் நல்ல விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் வந்து அவர் பைக் வீலிங் அடிக்கிறனால எல்லாம் அதை பார்த்து கெட்டதான் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வீலிங் அடிக்கும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. எல்லா இதுவும் அர்ஷத் கான் அடி வாங்குறாரு ப்ரோ. அந்த சீன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாகவே இருக்காது ப்ரோ. ஒரு ஃப்ளோவாக பண்ணுவாங்க. அதனால சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் ப்ரோ. ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஃப்ளோவாக போகணும். எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. யாடியூப்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஃபேம் இல்லை அவருக்கு. அவர் குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஆனாலும் அவர் பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டாக எப்போவுமே கொடுப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசல்மெண்ட்டாக இருந்தார். ரொம்ப அடி வாங்கினாரு. அப்புறம் ஜேகேன்னு ஒருத்தர் அவர் தான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரோட ரெகனைஸ்டால ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவர் கண்டிப்பாக மைல் ஸ்டோன் போவார். அவர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டீனேஜ் பசங்களுக்கு அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரி பிடிக்கும், இந்த டே டு டே எப்படி லைஃப் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NFSலாம் நம்ம விளாடுவோம் சின்ன வயசுலலாம். அதை வந்து நம்ம சீரியஸாக வச்சு அவர் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும், அந்த ரிவ்யூ வந்து அவர்கிட்ட பக்காவாக இருக்கும். ஒரு சாட் மாதிரி இருக்கலாம். நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் உலகத்தில் எப்படி வாழலாம் இந்த மாதிரி அவர் நம்மளுக்கு திணிக்கிறாரு. லேர்ன் பண்ணிக்கிறது மீன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லைஃப் எப்படி வாழணும்னு தெரியாமல் எல்லாருமே அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ குடும்பம்னு வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வரணும். நக்லைட்ஸ் பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களோட லாங்குவேஜ் இப்போ வரைக்குமே மாறல. ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வீடியோனா அவங்க வந்துட்டு கன்னியாகுமரியில் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் வெட்டிங்க்கு போனாங்க. வெட்டிங்கு போயிட்டு அங்கே பிரியாணி குக் பண்ணி சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து டான் ஜேஆரோட பிரியாணி விளாக்ஸ்ன்ட்டு போட்டு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷாப்பே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒன் டே பிஃபோரே வந்து ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்படி வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்தான இருந்தது. என்னதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம பேஷனை விட்டு கொடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும்ட்டு பார்க்கணும். எனக்கு அந்த பாலிடிக்ஸ் பற்றி போட்டுறதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறது, மற்ற நாட்டில் நடக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ ரீசெண்டாக கூட விஜயகாந்தை பற்றி அவர் போட்டுருந்தார். அதை பற்றி நான் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு விஜயகாந்த் இறந்தால் கூட தெரியாது. அவரோட வீடியோ தான் பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அவர் வந்து சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா காலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 டைம் வந்து கேதர் பண்ணுவார் விஷயத்த. அது பண்ணால் நல்லா இருக்கு. அதுதான் கற்றுக்கணும். அவ்வளோதான். பெஸ்ட்டு யூடியூபர்னா TTF வாசன் தான் நான் சொல்லுவேன். அவர் நல்லா பண்ணுறாருனால. அதான் பரிதாபங்கள் தான். கண்டிப்பாக விஜய் சித்து தான். ஜேகே சொல்லலாம். ஜேகே அவர் பேர் வந்து ஜேம்ஸ் தாம்சன் நினைக்கிறேன். மாபு கிரஷ் தான் ப்ரோ. மதன் கவிதா சொல்லுவேன். டான் ஜேஆர் தான் ப்ரோ. கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு நான் சிம்பிளி டைம் பாஸ் சொல்ல செகண்ட் நக்லைட்ஸ். அதுதான் சொல்கிறேனே, சிம்பிளி டைம் பாஸ். அவங்க ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. Andrew Huberman, neuroscientist, Stanford University.